என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. ஒவ்வொரு நாளும் உனக்கு பல யோசனைகள் இருந்தாலும், பல எண்ணங்கள் இருந்தாலும், பல கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த சூழ்நிலைக்கு, இப்ப இருக்க இந்த சூழ்நிலைக்கு சாயி வரமாட்டாரா? நம்ம கிட்ட பேச மாட்டாரா? இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு சாய் நமக்கு உறுதுணையா இருக்க மாட்டாரா? அப்படிலாம் நீ யோசிக்கிறீல்ல? இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் இறைவன் கிடையாது. இது மனிதர்கள். எப்படி? மனிதர்கள் உண்டாக்குன ஒரு விஷயம். மனிதன் உண்டாக்கக்கூடிய விஷயத்த அந்த மனிதன் தான் முடிச்சு வைக்கணுமே தவிர எந்த தெய்வங்களும் இந்த விளையாட்டை முடிச்சு வைக்க மாட்டாங்க. இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த எம்பெருமான் ஈசன் இன்ஷா அல்லாவா இருந்தாலும் இந்த பிரச்சனைய அவங்களால முடிச்சு வைக்கவே முடியாது. ஏன்? ஏன்னா இது மனிதர்கள் ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு. இப்ப உதாரணத்துக்கு உனக்கு ஒரு விளையாட்டு கணினிலேயோ இல்ல நீ கையில வச்சுக்கக்கூடிய இந்த போனிலேயோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு லூடோ இல்லை இந்த பப்ஜி, அதுவும் இல்லை அப்படின்னா இந்த இந்த ஃப்ரீ ஃபயர், இல்லை ஒரு கார் கேஸ், மன்னிக்கணும், கார் ரேஸ். அது சரி, இந்த கார் ரேஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டை நீ விளையாண்டுக்கிட்டு இருக்கிற. அந்த நேரம் பார்த்து உனக்கு அந்த விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அப்ப அந்த விளையாட்டை உன்னோட அம்மா கிட்ட கொடுக்குற. உங்க அம்மாவுக்கு விளையாட்டோடைய ஞானமே இல்லை. அப்படி நீ அவங்ககிட்ட கொடுக்கும்போது அந்த விளையாட்டை அவங்க எப்படி முடிச்சு வைப்பாங்க, அது எப்படி கையாளணும், இல்லை இந்த பப்ஜி இந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரி விளையாட்டுகளை அவங்க எப்படி அந்த அந்த குண்டுகளை வச்சு சுடுவாங்க சொல்லு. அல்லது உனக்கு கார் ஓட்ட தெரியலை, உன்னோட நண்பன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, இந்த காரை இதுலேருந்து அதுலேருந்து ஓட்டுன்னு சொன்னால் ஓட்ட தெரியாத உனக்கோ இல்லை உங்களோட அம்மாவுக்கோ அதை முறைப்படி இயக்க தெரியுமா? இல்லை தானே. அதே மாதிரி தான் மனிதர்கள் ஆரம்பித்த இந்த விளையாட்டை, இந்த பிரச்சனையை மனிதரால் மட்டும்தான் முடிக்க முடியும். அதை விட்டுட்டு யார் வந்தாலும் இதை முடிக்க முடியாது.